இனிய உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். இணைந்து மிரட்டும் இளவரசர்கள் என்ற தலைப்பில் இந்து நாளிதழில் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த கட்டுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வாங்க பார்க்கலாம். இளவரசர் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களால் இப்படி கிண்டலாக அழைக்கப்பட்டவர் காங்கிரஸில் ராகுல் காந்தி மட்டுமல்ல, இன்னும் 2 இளவரசர்கள் இந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை கடும் சவாலாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் சமாஜ்வாடி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ், பீகார் முன்னாள் துணை முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவருமான தேசவி யாதவ் ஆகியோர். 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசமும் 40 தொகுதிகளை கொண்ட பீகாரும் மக்களவைத் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய என்பதால் இந்த இளம் தலைவர்களின் நகர்வுகள் மிகவும் கவனத்துக்குரியவை. அடுத்ததாக இந்த கட்டுரையில் அடித்து ஆடும் அகிலேஷ். தாங்கள் அரசியல் எல்லை எது என்பதில் அகிலேஷ், தேசவி இருவருமே தெளிவாக இருக்கின்றனர். பிரதமர் பதவிக்கான போட்டியில் இவர்கள் இல்லை. அதே வேளையில் யாரும் எதிர்பாராத விதமாக கன்னோஜ் தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கி பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் அகிலேஷ். உத்தரப்பிரதேச அரசியலில் சமாஜ்வாடி கட்சியின் செல்வாக்கை அதிகரிக்க வேண்டுமானால் நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவை தோல்வியடை செய்ய வேண்டும் என்பதே அகிலேஷின் முதன்மை திட்டம். மறுபுறம் ஏற்கனவே அகிலேஷின் குடும்பத்தினர்கள் வேட்பாளர்களாக களம் இறக்கப்பட்டிருக்கும் நிலையில் கன்னோஜில் அகிலேஷ் போட்டியிடுவதால் குடும்ப அரசியல் விமர்சனத்தை பாஜகவினர் இன்னும் வேகமாக முன்னெடுக்கின்றனர். ஆனால் அகிலேஷ் நிகழ்த்தும் அதிரடி தாக்குதல் பாஜகவை நிலைகுலைய செய்து வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பேசாமல் ராமர் கோயில் திறப்பு, மத அடிப்படையிலான விஷயங்கள் குறித்து மட்டுமே பாஜகவினர் பேசுவதாக விமர்சிக்கும் அகிலேஷ் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது குறித்து அதிகம் பேசுகிறார். மோடி அரசு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்குவதை சுட்டிக்காட்டும் அகிலேஷ், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்டா மட்டுமல்ல டேட்டாவையும் இலவசமாக வழங்குவோம். ஆட்டா என்றால் மாவு, டேட்டா என்றால் இணையம் என்று தெளிவாக மக்களுக்கு புரியும்படி பேசுகிறார். அதை பயன்படுத்தி நீங்கள் கைபேசி மூலம் நிறைய தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறி இளைஞர்களை ஈர்க்கிறார். எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதான நடவடிக்கைகள், தேர்தல் பத்திர விவகாரம், வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட சமகால பிரச்சனைகள் மட்டுமில்லாமல் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது சாமானியர்கள் பட்ட துயரங்கள், விவசாயிகள் போராட்டத்தை முடக்க மேற்கொள்ளப்பட்ட தந்திரங்கள் என பாஜக ஆட்சியின் பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பேசுகிறார். அக்னிபத் திட்டத்தின் மூலம் இராணுவ வீரர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு மட்டும் வேலை என்று மோடி அரசு கொண்டு வந்த நிலையில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையில் சேர்பவர்களுக்கும் 3 ஆண்டுகள் தான் பணி என்ற நிலை ஏற்படலாம் என்று போலீஸுக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார். யாதவ் சமூகத்துக்கு மட்டுமேயான கட்சியாக சமாஜ்வாடி கட்சி முத்திரை குத்தப்படுவதை கடுமையாக எதிர்க்கும் அகிலேஷ், பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியை பிடிஐ, அதாவது இதர பிற்படுத்தப்பட்டோர், தலித், பழங்குடி வீழ்த்தும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கிறார். காங்கிரஸ் உடன் கூட்டணி விஷயத்தில் சமாஜ்வாதி முன்பை விடவும் உறுதியாக இருக்கிறது. 2027 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் வரையிலும் இந்த கூட்டணி தொடரும் என சமாஜ்வாதி கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ஜிவ்பால் யாதவ் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். 2019 மக்களவைத் தேர்தலில் பாஜக 62 இடங்களை வென்றது. இந்த முறை அகிலேஷின் ஆக்ரோஷ பிரச்சாரம் இந்த எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெரிவிக்கவிடும் தேசவி. 2019 தேர்தலில் பீகாரில் 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளை வென்றது பாஜக. இந்த முறை அத்தனை இடங்கள் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் என்கின்றன கள நிலவரங்கள். காரணம், தேசவி யாதவ் கால்நடை தீவன ஊழல் வழக்கில் லாலு பிரசாத் யாதவ் சிறையில் இருந்த காலத்தில் கட்சியை வழிநடத்தும் பெரும் பொறுப்பை தேசவி ஏற்றுக்கொண்டார். ஆனால் 2019 மக்களவைத் தேர்தலில் ஆர்ஜேடி ஒரு இடத்தில் கூட வெல்ல முடியவில்லை எனினும் 2020 சட்டமன்ற தேர்தலில் 75 இடங்களில் வென்று நம்பிக்கைக்குரிய இளம் தலைவராக உருவெடுத்தார். இன்றைக்கு தனது வேகமான உரைவச்சை கொண்டு ஆர்ஜேடிக்கு மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியின் பிற கட்சிகளுக்காகவும் திருவென பிரச்சாரம் செய்து வருகிறார். மோடியை தனிப்பட்ட முறையில் அதிகம் தாக்குவதை தவிர்த்துவிட்டு அவரது ஆட்சியின் தோல்விகளாக பல்வேறு விஷயங்களை வாக்காளர்களிடம் பட்டவர்த்தனமாக முன்வைக்கிறார். ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு, கருப்பு பண மீட்பு, பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து என முந்தைய தேர்தல்களில் மோடி வாக்குறுதி அளித்த காணொலிகளை மேடையிலேயே ஒளிவாங்கி மூலம் ஒளிபரப்பி அவர் செய்யும் பிரச்சாரத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. நிதிஷின் முந்தைய ஆட்சியில் துணை முதல்வராக இருந்த தேசவி 4 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியது தனது தனிப்பட்ட சாதனை என்றே பேசி வருகிறார். இன்னும் பல வேலைவாய்ப்புகளுக்கான ஏற்பாடுகளை செய்ய திட்டமிருந்த நிலையில் மீண்டும் பாஜகவுடன்
நிதிஷ்குமார் கூட்டணி அமைத்துக் கொண்டதை துரோகம் என சாடுகிறார். நிதிஷ் தலைமையான ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து என்பன உள்ளிட்ட மேம்போக்கான வாக்குறுதிகளை முன்வைத்து வரும் நிலையில் மக்களின் அடிப்படை தேவைகளை முன்னிறுத்தி தீவிரம் பிரச்சாரம் செய்கிறார் தேசவி. மத அடிப்படையில் பாஜக முன்னெடுக்கும் பிரச்சாரத்தை கடுமையாக சாடும் அவர் வேலைவாய்ப்பின்மை, வறுமை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்துக்கள் தான் என தீர்ப்பளிக்கிறார். உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் கூட்டணி அமைத்து கொண்டதாலேயே காங்கிரஸ் தனது செல்வாக்கு இழந்ததாக அரசியல் பார்வையாளர்கள் சுட்டி காட்டுவது உண்டு. ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த முறை மிக உற்சாகமாகவே இரு மாநிலங்களிலும் 2 முக்கியமான கட்சிகளுடன் களம் இறங்கியிருக்கிறது காங்கிரஸ். இந்த ஜனநாயக யுத்தத்தில் இளவரசர்கள் வெற்றி கொடியை நடுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை.